JRF Karthik give a lecture for a moment, please. தமிழ் வரும்ல, தமிழ் தெரியுங்களா? இங்கிலீஷ் வந்து பைலிங்குவல் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பைலிங்குவலாக பிடிக்கும். பைலிங்குவலாக பிடிக்கும். பைலிங்குவலாக வராது. ஓகே, சரி. சும்மா இங்கிலீஷ் ஃபுல்லாக இல்லை தமிழ் ஃபுல்லாக? சரி, தமிழ் அது மறைங்க. ஓகே தம்பி, இங்கே பார்த்து தம்பி, இது வந்து இந்த மெஷின் வந்து பேர் வந்து என்ன அப்படின்னா ஃபைன் பார்ட்டிகுலேட் சாம்பிளர். கரெக்டாக. ஃபைன்னா சின்னதுங்கிறது ஸ்மால், ஃபைனுங்கிறது மைன்யூட், கண்ணுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பொடுசாக இருக்கக்கூடியது தான் ஃபைனுன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் ஃபைன் பார்ட்டிகுலேட். பார்ட்டிகுலேட்டுங்கிறது வந்து துகள்கள் அப்படிம்பாங்க. துகள்கள் சாம்பிளர், அதை வந்து பிடிச்சி வைக்கக்கூடிய மிஷின். ஓகேவா? இப்போது இந்த ஃபைன் பார்ட்டிகுலேட் சாம்பிளர் இருக்குல்ல, இந்த சாம்பிளர் என்ன பண்ணும் அப்படின்னா காற்றை உள்ள இழுக்கும். நம்மளை மாதிரியே மூச்சுக்குழல் இருக்குது தெரியுமா? இந்த மூச்சுக்குழல் இல்லையா அப்படி மூச்சு இழுக்கும். இந்த மூச்சு இழுக்கிறது இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பச்சை கலர் டியூப் போகுதா, இந்த டியூப்பு இதுக்குள்ளே காற்றை இழுக்கிறதுக்குள்ள இன்ஜினு. இந்த இன்ஜின் சுற்றும் போது மேலே இருந்து காற்றை இது வழியாக இழுக்கும். இந்த டியூப் வழியாக, இந்த டியூப் இழுக்கிறதுக்கு அந்த காற்று உரியிறோம்ல, அந்த உரியறதுக்கு யூஸ் பண்ணுற டியூப் இது. நமக்கு வாய் இருக்குது, நம்ம வாய் அந்த குழல் இருக்குது, நம்ம உரியிறோம். அதே மாதிரி இதுக்கு இந்த குழல் வழியாக இது உரியும். இது உரியும் போது இங்கே இது வழியாக எல்லா பக்கத்துலேருந்தும் சுற்றி எல்லா பக்கத்துலேருந்தும் காற்று உள்ளே வரும். பொல்யூஷன் வராது, காற்று வரும். சரியா? அந்த செக்மெண்ட்டுக்கு பேர் என்ன சொல்லுங்கள்? இந்த செக்மெண்ட் பேரியா? சரி, இது வந்து ஆம்னிவோரஸ் இன்லெட். ஓகே, 8 டைரக்ஷன்ல இருந்து வரனால ஆம்னிவோரஸ். ஆம்னிவோரஸ் இன்லெட். இந்த இன்லெட் இருக்குல்ல தம்பி, இந்த இன்லெட் வழியா வரும். சரியா? இப்போ வந்து உன் மூக்கை நினச்சிக்கோ. இந்த மூக்குக்குள்ள முடியெல்லாம் இருக்கா, இந்த முடி வந்து பெரிய பெரிய இதெல்லாம் வந்து அங்கேயே தடுத்துக்கும். ஒருவேளை தடுத்த எல்லாமே அங்கே தேங்க ஆரம்பிச்சிச்சுன்னா அப்போ மூச்சு உள்ளே வராது. அப்போ தான் நம்ம ஹச்சின்னு தும்முவோம். தும்மும்போது உள்ளே இருக்கிற எல்லா பெரிய பெரிய இது சேர்ந்த அழுக்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வெளியே வந்துடும். அதே மாதிரி தான் இதுக்கு இந்த இடம், இதுக்குள்ளே ஒன்று இருக்கும், அது அந்த பெரிய பெருசெல்லாம் பிடிச்சி வச்சுக்கும். அப்புறம் அதோட சின்னது இருக்குல்ல, அது வந்து இது வெளியே பூந்து இங்கே ஒரு டப்பா வச்சுருப்பேன், அது நாளைக்கு காட்டுறேன், அதுக்குள்ளே வந்து செட்டில் ஆகும். நமக்கும் அதே மாதிரி தான் இந்த மூக்கை தாண்டி அந்த சின்ன சின்ன துகள்கள்லாம் உள்ளே வரும். நமக்கு உள்ளே வந்து இங்கே நுரையீரல் இருக்குல்ல, நுரையீரலில் வந்து பதியும். இந்த நுரையீரலில் பதிகிறது மட்டும்தான் உன் உடம்பை பாதிக்கும். அதோட பெருசாக இருக்கிறதெல்லாம் இங்கேயே நின்று வெளியே போயிடும். அப்போது நுரையீரலில் பதியக்கூடிய அளவு இருக்கிறத இங்கே பிடிச்சி வச்சு எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சோன்னா நம்ம எவ்வளோ பாதிப்படைகிறோன்னு டைரெக்டாக தெரிஞ்சுக்கும். ஸோ அதுக்காக தான் இது இங்கே. ஓகேவா? இது வந்து இது எவ்வளோ நேரம் எவ்வளோ காற்று உரியுது, இது இங்கே உரியுது நமக்கு தெரியுமா? நம்ம எவ்வளோ காற்று உரியிறோம் அப்படின்னு தெரியாது. ஸோ இது எவ்வளோ உரியுதுன்னா தானே 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ, 1 நிமிஷத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால இது ஒரு நாளைக்கு எவ்வளோ உரியுது அப்படிங்கிறது இதில் பார்த்துக்கலாம். நான் இந்த மிஷின் ஆரம்பிக்கும் போது இப்போ உங்கள் அண்ணா ஃபோட்டோ எடுத்தாங்களா, அந்த இதையும் மறுபடியும் ஆஃப் பண்ணும்போது ஒரு ரீடிங் மாதிரி இருக்கும். அதையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ நேரம் இது உறிஞ்சிருக்கு, எவ்வளோ காற்றை உறிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ இவ்வளோ காற்றுல இவ்வளோ தூசி இவ்வளோ நேரத்தில் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் இந்த மெஷின் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு மேலே சொன்னோன்னா ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஓகே, சரி கார்த்தி, இந்த அளவுக்கு போதும். ஓகே, இட்ஸ் அ வெரி குட் கிளாரிட்டி இன்ஃபர்மேஷன். தேங்க்ஸ். ஓகேவா? And regarding this instrument, so I will continue as a technical person of air monitor. Okay, so I would like to introduce this as a fine particulate sampler, which is used to measure particulates, which is a generalized term for collection of particles such as fumes, smoke, dust, fibers, asphalt and other things which are either in solid or solid semi-solid forms. Okay. So these are called as particulates. Okay. So particulates have different sizes ranging from it is especially measured in micrometers. Oh. So it ranges from 0.001 to 100 micrometers. Oh. So these particulates are not of importance
Only thing which we consider as important is of particulates of certain types with certain sizes. That is PM10, PM2.5. Now it is upgraded to PM1. PM1 Means particulate matter of size 1 micrometer. Yes. So the specialty in this instrument is that the PM10 is up to means the range from PM2.5 to 10 particles will be deposited here. Oh. In this place is known as an impactor. Impactor. This portion is known as an impactor, which collects particulates of size ranging from PM2.5 to PM10. And particulates of size above PM10 will be filtered here. There is a filter that will neglect the particles which will get inside. So it will obviously neglect the outside. Only particles of size less than 10 will enter inside. And what is the size of filter? What is size of that filter? That filter is 9 micron. 9 micron. So it will obviously neglect sizes of greater than 9 micron. So 10 micron will be neglected. Okay. And the size range from PM2.5 to 10 will be collected here. Yes. This portion have a filter, paper, and a silica gel. So it will absorb and adsorb things. So both the dissolved and non-dissolvable material will be collected over here. Okay. Why we choose the Silica gel is a good absorbent. Absorbent. So we use that one. And after that, finer particles of less than 2.5 size will be deposited here. Okay. So this is the airflow in meter cube means 1000 liter. Airflow meter. Yeah. Okay. So it is in the range of meter cube means 1000 liters. So 1000 liters per minute. 1000 liters per minute. Per minute means no. If we obviously collect sample in 1 meter cube means it will constitute 1000 meter cube. So it flow range varies from 1 liter per minute to 1000 liter. 5 for this instrument. There are instruments like PM10 and PM10 and above which will collect 1000 liters per minute. Okay. So there are options available, and using this instrument now, this instrument after collecting the samples in this filter paper, it is subjected into physical and chemical analysis. Okay. So physical analysis, it will be obviously Semidax. Yes. To know that to study morphology and structures. Why we have to study morphology and structure means it is not a single particle will be collected. It is not uniform. Yeah. So different sizes of particles with different mixed portions will be available. Yes. So in order to get an idea about how much particulates are present and which of one will be dominant can be studied using this physical characteristics. Okay. And other than that, chemical characteristics is done to analyze mostly heavy metals. So what type of laboratory methods? What type of laboratory methods you use? We use atomic absorption spectroscopy or atomic emission spectroscopy to find out the heavy metals. Okay. Other than that, mostly we will go for that due to upgradation of techniques. Otherwise, we have to prepare triacid solutions, and from that we have to extract metal. And using that solution, we have to that will be considered as a sample, and we will take aliquots of sample. So each will have a predefined solvent to abstract that particular material. So that will be a vast process. If you want to find 5 metals means you have to induce 10 plus chemicals. So it will be costly. So we will usually go for atomic absorption spectroscopy. So after that, we will go for ICP-OES, inductively coupled plasma optical emission spectroscopy. That will give you the non-metals and inorganic compounds, mostly chlorine, bromine, iodine, fluorine, chlorine.
So that will give you a extract or ion chromatography. That is most preferred. Okay. I have one doubt. Yeah. So what is the precision or accuracy of one particular sample? If I want to find only a carbon. Yeah. So how to find only carbon? What concentration of carbon is Yeah, you present? can find that it is not up to the sample, it's up to the analysis where you can find the it is also dependent on sample. How you place the sampler. There are procedures to place sampler. Actually we are not doing it right. Oh. So actually the sampler should be placed in a place which is above all the buildings. Oh. And it should be in that also it should not be covered with trees. Okay. So if so covered means it will absorb some amount of pollution. So it will lead to misinterpretation. So there should not be any coverage of trees around the area where sample is placed. Okay. And then it should be placed, yeah, similarly this size, yeah, exactly this size, 1 to 1.5 meters above that building, and it should be separated from all the walls. Oh. And it should not be covered on the 4 sides by walls. Oh. So if all these criteria are met, and that sampler will purely define your particulate Matters. amount. Yeah. Oh. How much particulate will be present, and what is the exact Okay. criteria. So thank you, Karthik. It was a nice presentation. So there is no end to speak more. Okay. We will finish. Thank you. Okay then. இப்போ இது Shall I stop? பண்ணா போதும். Stop.